இப்போ நம்ம ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது 5th சம்ல 3.1ல 5th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் வீடியோல சொன்ன அதே தான். பாலினாமியல அப்படியே போட்டுடணும். ஓகேவா? ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது, ரெண்டுத்துலயுமே இருக்கிறது அதிகமான பவர் இருக்குது கியூப் தான். சோ 7x கியூப். ஓகேவா? அடுத்து என்ன வரும், ஸ்கொயர் வரணும். ஸ்கொயர் இருக்காங்க இல்ல, அப்போ பிளஸ் 0x ஸ்கொயர். 0 போடும்போது மைனஸ் போடணுமா பிளஸ் போடணுமா குழப்பிக்கவே கூடாது. 0 போடும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே பாசிட்டிவ்ல போட்டுடுங்க. புரியுதா? கிளியர். அடுத்து வெறும் பவர் 1 வெறும் x, அப்ப -6x. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்ட்டா h of x போட்டாச்சு. அடுத்து f of x பெற கியூப் இல்ல, என்ன பண்ண சொல்லிருக்கேன், 0 போடணும். அதுக்கு அப்புறம் ஸ்கொயர் போடணும். ஸ்கொயர் இருக்கா, இருக்கு. 7x ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு அப்புறம் வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ் 17x கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வெறும் x வேல்யூ, இது வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அடிஷன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. அடிஷன் பண்ண போறோம். நல்லா கவனி. வேற சைடு என்ன பண்ண சொல்லிருக்கேன், வேற சைடு கொடுத்திருக்காங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணி பெரிய நம்பர் சைடு போட சொல்லிருக்கேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1 - 9 கொடுத்திருக்காங்களா? அப்ப சப்ட்ராக்ஷன் 9 - 1 என்ன வரும், 8 வரும். 8 போட்டுடலாமா? ரொம்ப ஈஸி. 8 போட்டுமா? இப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிம்பிள் என்ன, 9 பெருசா 1 பெருசா? 9 தான் பெருசு. அதுக்கு பின்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ போடு. இவ்வளவுதான். ரொம்ப மைனஸ் அடிஷன், அதாவது சப்ட்ராக்ஷன் மைனஸ் சிம்பிள் இருந்தாலே கொஞ்சம் கவனமா போடணும். மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். ஓகேவா? அடுத்து அகைன் வேற சிம்பிள் கொடுத்திருக்காங்க. 17 6 கொடுத்திருக்காங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணனும். 17 - 6 என்ன வரும், 17 - 6 11. பெரிய நம்பர் சைடு வந்து பிளஸ். உனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அடிஷன் தானே பண்ண சொன்னாங்க, நம்ம என்ன சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டவுட் எல்லாம் வரும். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இதுதான் நல்லா நீ கவனிக்க வேண்டிய இடம். நல்லா கவனிச்சினா, அடிஷன் பண்ண சொன்னாலும் சப்ட்ராக்ஷன் பண்ண சொன்னாலும் உள்ள சிம்பிளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஒரு டேர்முக்குமே செப்பரேட்டா நம்மளுக்கு என்ன இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பாலினாமியல்ல உள்ள இருக்க தனித்தனி ஃபேக்டருக்கு தனித்தனியா சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சிம்பிளான பவர் வந்து அங்க யூஸ் ஆயிடும். சிம்பிளோட என்ன ஒரு ஆபரேஷன் இருக்கோ அது அங்க யூஸ் ஆகும். அதனால அடிஷன் கொடுத்திருந்தாலும் சப்ட்ராக்ஷன் கொடுத்திருந்தாலும் உள்ள இருக்கிற சிம்பிளுக்கு ஏத்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? சப்ட்ராக்ஷன்ல வேற ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது நம்ம அடுத்த சம் போடும்போது பார்த்துடலாம். நல்லா கவனிச்சுக்கோ. என்ன சப்ட்ராக்ஷனா இருந்தாலும் அடிஷனா இருந்தாலும் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற சிம்பிளோட ஆபரேஷன் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணணும். கிளியர்? எஸ். சோ சப்ட்ராக்ஷன், அதாவது வேற சைடு இருந்தா சப்ட்ராக்ஷன் பண்ணி பெரிய நம்பர் சைடும், ஒரே மாதிரி சைடா இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணி அதே சைடா போட்டுடணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 0 கொடுத்திருக்காங்க. 0 கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், சேம் அப்படியே இறக்கிடுறாங்க நம்பரை. நெக்ஸ்ட் அதே 0 தான், அதே நம்பரை இறக்கிடுறோம். சோ இப்போ அதேதான். டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் என்னது, ஹையஸ்ட் பவரே 3 தான். நம்ம டிகிரி வந்து 3. கிளியர்? Thank you.